ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் வார்த்தைகள் நேரம் இருதயங்களை திருப்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 11 வசனம். Psalm 147 verse 11. சங்கீதம் 147 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 147 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். கர்த்தர் பிரியமா இருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறார்? காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல. இந்த கிருபன்ற வார்த்தை என்ன தெரியுமா அர்த்தம்? கிருபன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் பேர் அன்பு. ஆண்டுடைய அந்த பேர் அன்புக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர், இந்த செய்தியுடைய தலைப்பு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்கள் நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டோடைய அன்புக்காய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு காத்திருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு மேன்மையான ஒரு காரியம். பஸ்ஸுக்காக நம்ம பஸ் ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம். ஏரோப்ளைனுக்காக ஏர்போர்ட்ல காத்திருக்கிறோம். ஆமா, ஷிப்புக்காக போர்ட்ல காத்திருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு வாகனத்தை நம்ம பிடித்து கொள்வதற்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்படுவதற்கு ஒரு வாகனத்துக்காய் காத்திருக்கிறோம். அது மாத்திரமில்ல, காத்திருப்பது ஒரு சில மணி நேரங்கள் நடக்கிறது, சில மணி நேரங்கள் காத்திருக்குது, சில நிமிஷங்கள் காத்திருக்குது. ஆனா தேவ சமூகத்துல ஒரு சில நிமிஷங்கள் நம்ம காத்திருக்கிறோம், சில மணி நேரங்கள் காத்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த நிமிஷங்கள் காத்திருக்குது, மணி நேரங்கள் காத்திருக்கிறத பத்தி மட்டும் பேசல. வருஷங்கள், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். வருஷங்களை காத்திருப்பதை பற்றி பேசுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. சில மாதங்கள், சில வருஷங்கள் நம்ம காத்திருக்குது. அந்த காத்திருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். காத்திருத்தல் என்றால் என்ன? காத்திருக்குதுன்னா என்ன? காத்திருக்குது என்ன? வெயிட்டிங் பீரியட். சிலர் நினைச்சுக்கிறாங்க வெயிட்டிங் பீரியட் அது ஒரு வேஸ்டிங் பீரியட். காத்திருக்குது என்பது ஒரு கால விரயம் என்று நினைச்சு கொள்றாங்க. ஒரு உலகத்தில் இருக்கலாம், ஆனா தெய்வ சமூகத்தில் நீங்கள் நான் காத்திருப்பது என்பது அது விரயமானது அல்ல. ஆமா, தெய்வ சமூகத்துல, தெய்வ பிரசனத்துல நம்ம காத்திருப்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் காத்திருக்கிற என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஆண்டவர் வார்த்தை வாக்கு தத்தம் அவர் சொன்னது நிறைவேறும் வரை காத்திருக்குது. அவர் பாதத்துல உட்கார்றது காத்திருக்கிற தெரியுமா? கர்த்தர் பாதத்துல உட்கார்றது, தேவனுடைய ஆலயத்துல வந்து, அல்லது உங்க வீட்டுல ஜபாரையில தெய்வ சமூகத்துல அவர் பிரசனத்துல அமருவது. இன்னொரு வார்த்தை சொல்ல, கர்த்தரோடவே இருப்பது. ஆமே, காத்திருக்கிற என்னது? கர்த்தரோடவே இருக்கிறது, கர்த்தருடைய பிரசனத்துல காத்து இருக்கிறது. ஆமே, சிலர் நினைக்கிறாங்க நான் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்காக காத்திருக்கணும் நினைக்கிறேன், எனக்கு என்ன தேவை? கர்த்தருக்காக காத்திருக்க என்ன தேவை? சங்கீதம் 40 சங்கீதம் 11 வசனம். Psalm 40 verse 11. சங்கீதம் 40:1 இப்படியாக சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். காத்திருக்க என்ன தேவை தெரியுமா? பொறுமை. கர்த்தருக்காய் காத்திருக்க பொறுமை தேவை. இன்னைக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு மனுஷன் இருந்தார், வல்லமையான ஒரு தேவ மனுஷன், டேவிட் பிரணாய்டு என்ற ஒரு வல்லமையான மனுஷன். அவர் ஜெப நேரம், அவர் வாழ்ந்த தேசம் குளிர் பிரதேசமான தேசம், குளிர் நிறைஞ்ச நாடு அவர் நாடு. அந்த நாட்டில் அவர் வீட்டில் அறையில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு பட்டணத்தை குறித்து ஜனங்களை குறித்து பாரப்படுத்தினார். அதுக்காக மாலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மலையில கொண்டு போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். மாலையில முழங்கால் படிட்டு அந்த மலையில அந்த பாறையில முட்டி போட்டு ஜபிக்க ஆரம்பிச்சார். 10 நிமிஷம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, இரவு ஆயிற்று. பனி அப்படியே பெய்து கொண்டிருக்கிறது. பனி பெய்ந்து அந்த இடம் முழுவதும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஆனா இவர் ஜபிக்க 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 ஆண்டோட வல்லம், ஆண்டோட பிரசனம் அப்படியே இவர் சுற்றிலும் அக்னியா இருக்குது.
இவர் ஜபிக்க ஜபிக்க அந்த அக்னி அனல் இவர் சுற்றில் இருக்குது. அந்த அக்னி வெளிச்சம், அந்த அக்னி பிரகாசம், மகிமை அவரை சூழ்ந்து இருக்குது. அவரை சுற்றி அந்த பல இடங்கள்ல பார்த்தோன்னா அப்படியே பனி, அப்படியே மூடு பனி போல அப்படியே மூடி இருக்குது. ஆனா இவர் இடத்துல அந்த ஜெப வல்லமை, அந்த மகிமை பிரசன்னம் நிறைஞ்சு இவரை சுற்றி இருக்க அந்த பனிகள்லாம் அப்படியே உருகி அப்படி தனியா போயிட்டு இருக்குது. ஆனா இவர் தெய்வ சமூகத்துல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தெய்வ சமூகத்தை தன்னை ஊற்றினார். அந்த டேவிட் பிரைனார்ட கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். ஆமே, அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவ்வளமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் வல்லமையான மாற்றத்தை கொடுத்தது. காத்திருப்பதில், தேவ சமூகத்தில் காத்திருப்பது, பொறுமை ரொம்ப அவசியம். சிலர் ஜெபம் பண்றாங்க. சிலருடைய ஜெபம் எப்படி தெரியுமா? நூடுல்ஸ் பிரேயர். என்ன பிரேயர்? நூடுல்ஸ் பிரேயர். நூடுல்ஸ் பிரேயர் என்ன தெரியுமா? இன்னைக்கு நூடுல்ஸ் வந்திருக்குதுல, 2 minutes நூடுல்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம், ஆண்டவரே நான் போறேன், வேலைக்கு போறேன், ஆண்டவரே அங்க போறேன், நீங்க தான் வரணும், நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் என்னோட இருந்து பேசணும், எல்லாவற்றையும் செஞ்சு ஆண்டவர் நீங்க தான் ஆசீர்வாதம் செய்யணும் ஆண்டவரே. ஒரு நூடுல்ஸ் சமையல போற வழியில ஒரு ஜெபம், நூடுல்ஸ். இன்னைக்கு அனைவருடைய ஜெபம் எப்படி ஜெபம்? நூடுல்ஸ் பிரேயர். காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்றது இல்லை. ஆண்டவர் வசனத்தை வாசித்து ஜெபத்தோட காரியங்கள் செய்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் நூடுல்ஸ் பிரேயரா இருக்கிறாங்க. தாவீது சொல்றாரு, நான் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருந்தேன், பொறுமையா அவர் பிரசன்னத்துல காத்திருந்தேன், அவர் பிரசன்னம் வல்லமையா கிரியை செய்வதற்காக காத்திருந்தேன் என்று சொல்வதில்லை. சங்கீதம் 84:10 எப்படியே சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் இப்படியே சொல்றான். Psalm 84:10. சங்கீதம் 84:10 வாசிக்கும் போது சங்கீதக்காரோட வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 84:10 வாசிக்கும் போது இப்படியாக வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. அதின் நிழலால் மலைகளும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. சங்கீதக்காரன் சொல்றான், 1000 நாள் இந்த உலகத்துல இருக்கிறதை பார்க்கிலும் உங்க பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. 1000 நாள்னா எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏறக்குறைய சொல்லுங்க போல 1000 நாள் அப்படின்னு எவ்வளவு நாள்? இல்ல கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 + 365 + 365 ஏறக்குறைய 3 வருஷம். சங்கீதக்காரர் சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும் உலக பிரகாரமா 3 வருஷம் நான் வாழ்ற பார்க்கிலும் உங்க பிரகாரத்துல இருக்க ஒரு நாள் நல்லது. பாருங்க கம்பாரிசன். உலகத்துல 1000 நாள், உலகத்துல 3 வருஷம் நான் சுத்தி அலைஞ்சு அது செய்யலாம் இதை செய்யலாம் என்று நான் அலைஞ்சு திரியத பார்க்கிலும் உங்க பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள்ல, ஆகாமிய கூடாரம்னா என்ன தெரியுமா? அபகரித்து வைக்கப்பட்டிருக்கிற வெள்ளி பொண்ணு இருக்கிற இடம் தான் ஆகாமிய கூடாரம். அந்த ஆகாமிய கூடாரத்துல இன்னொருத்தருடைய வயிற்றுச்சல அல்லது இன்னொருத்தரை கொன்று குவிக்கப்பட்ட வெள்ளி பொண்ணு எல்லா ஆஸ்திகள் நிறைஞ்ச உயர்ந்த வஸ்திரங்கள் நிறைஞ்ச ஒரு கூடாரம் தான் அந்த ஆகாமிய கூடாரம். அது மாத்திரமல்ல, அந்த ஆகாமிய கூடாரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? வாக்குவாதங்கள் இருக்குமா. இந்த ஆகாமிய கூடாரத்தில் சண்டைகள், வாக்குவாதங்கள், போராட்டங்கள், இது என்னுடையது உன்னுடையது என்று சொல்லி போராட்டங்களும் சண்டைகளும் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு இடம் தான் ஆகாமிய கூடாரம். பொறாமை நிறைஞ்ச இடம் தான் ஆகாமிய கூடாரம். சங்கீதக்காரர் எழுதுன, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும், அப்படின்னு அர்த்தம் பொண்ணு வெள்ளி இருக்குன்னு நினைச்சேன், இந்த உலகத்துல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஏராளமா இருக்குன்னு நினைச்சேன், பொண்ணு தான் ரொம்ப முக்கியம், பணம் தான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப அவசியம்னு நினைச்சு கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் பாருங்க. 3 வருஷம் நான் அங்க இருக்கிறத காட்டிலும் ஆண்டு வாசப்படியில உட்கார்றது நான் தெரிந்து கொள்வேன். அதை தான் நான் தெரிந்து கொள்வேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்தா அங்க ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, நன்மை உண்டு, வல்லமை உண்டு, பிரசன்னம் உண்டு, மேன்மை உண்டு. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோம். சங்கீதக்காரர் சொல்றான் பாருங்க, ஆகாமிய கூடாரம் எனக்கு வேணாம், ஆண்டவருடைய பாதம் போதும். 1000 நாள் எங்கேயோ சுத்தி அலைஞ்சு எல்லாத்தையும் சதவிச்சலாம் நினைச்சேன். அத 1000 நாள் அங்க வாழ்ந்த காட்டிலும் ஆண்டவர் பாதத்துல ஒரு நாள் நல்லது. ஆமே, அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்க. காத்திருக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஆண்டோட பிரகாரங்கள் ரொம்ப அவசியம். ஆமே, அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 37 சங்கீதம் 7 வாசிக்கலாம். சங்கீதம் 37:7. Thank you Lord. Psalm 37:7.
கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆண்டோட வசனம் சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தரோட பாதத்துல அமர்ந்திரு. மகளே, இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, கர்த்தரோட பாதத்துல அமர்ந்திரு. ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்காரு. தேவனுடைய ஆலயத்துல சென்று ஆண்டவர் சமூகத்துல உட்கார. ஆண்டவர் பேசட்டும். ஆண்டோட பிரசன்னம் உன்னை மூடட்டும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆலயத்துக்கு போய் என்ன பண்றாங்க? நிறைய வாலிபர்கள் ஆலயத்துக்கு வெளியவே இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வெளியவே இருந்து என்ன நடக்குது எல்லாம் பேசிட்டு அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா ஹலோ எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆலயத்துக்குள்ள போகணும். ஆண்டவர் பிரசன்னத்துல போய் உட்காரணும். கர்த்தருடைய பாதத்துல உட்காரணும். சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருக்கு காத்திரு. கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. ஆண்டவர் பாதத்துல அமரணும். கர்த்தருக்கு காத்திருக்க என்ன தேவை தெரியுமா? ஆண்டவர் பாதத்துல அமருகின்ற இதயம் தேவை. நான் ஆண்டவர் சமூகத்துல அமருவேன். அடுத்தது பொறுமை தேவை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3 verse 26, புலம்பல் 3:26 வாசிக்கும் இப்படியா சொல்லப்பட்டுள்ளது, நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட காத்திருக்குது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோட காத்திருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல நான் உட்காருவேன். அவர் என் வாழ்வில நன்மையானவர்களை செய்வார். என்ன அவர் ஆசீர்வதிப்பாரு. என்ன அவர் நடத்துவார். நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கையோட காத்திருக்கணும். பொறுமையா காத்திருக்கணும். அமைதியோட காத்திருக்கணும். நீ நிறைய பேர் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு ஆண்டவர் பிரசன்ல உட்காந்துட்டு டைம் ஆச்சா போலாம் 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 2 நிமிஷம் உட்கார மாட்டாங்க, 5 நிமிஷம் உட்கார மாட்டாங்க. அவசரம் அவசரம் அவசரம். இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அமைதலா. அண்ணாள் என்ன செய்தால்? தான் இதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றினாள். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உன் இதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல ஊற்று. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பாத்தீங்கன்னா, அண்ணாள் தான் இதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றினாள். அவ தான் இதயத்துல எல்லாம் ஊற்றி அவ ஜெபம் பண்றா. அவ ஜெபம் பண்றத பார்த்துட்டு ஏலி சொல்றாரு, ஆசாரியன் கேட்கிறாரு, என்னம்மா நீ குடிச்சிருக்கிறியா, இப்படி உளறிட்டே இருக்கிறியே? அவ சொல்றா, இல்ல நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. என் இதயத்திற்கு எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றினேன். ஆண்டவர் பாதத்துல அமர்ந்தா. அப்படி என்றால் என்ன தந்த தெரியுமா? அவ போகும்போது அவ உள்ளத்துல இதெல்லாம் ஊற்றிட்டு அவ போகும்போது வாக்குத்தத்தத்தோடு புறப்பட்டு போனான். வாசிக்கலாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 13, அண்ணாள் தன் இதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில், ஆமா, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில், நான் கர்த்தருடைய பாதத்தில் என் இதயத்தை ஊற்றி விட்டேன். இன்னைக்கு உங்க இதயத்தை எங்க ஊற்றிட்டு இருக்கிறீங்க? போன்ல ஊட்டிட்டு இருக்கிறீங்களா? யாராவது என் பிரச்சனையை கேட்பாங்களா என்று ஊட்டிட்டு இருக்கீங்களா? அண்ணால் அவள் இதயத்தை ஊற்றினாள். எங்க தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய பாதத்துல தன் இதயத்தை ஊற்றினாள். ஆண்டவரே, என்னுடைய எல்லா அங்கலாய்வை பாருங்க, என்னுடைய இயலாமையை பாருங்க, எனக்கு புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுங்க. நீங்க எனக்கு பிள்ளை கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளை என்னால உங்களுக்கு முன்பாக உமக்கு பணிவிடை செய்வான். ஆண்டவரே, உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க. அப்படி ஜெபம் பண்ற. தான் இதயத்துல ஊற்றி விட்டாள். தன் இதயத்தையே ஊற்றி விட்டாள். இன்றைக்கு நம்ம ஜெபம்னா என்ன தெரியுமா? தெய்வ பிரசன்னத்துல வந்தா இன்னைக்கு நிறைய பேர் தெய்வ ஆலயத்துக்கு சென்று போகிறபடி திரும்பி வருவதல்ல. போகும்போது மனம் பாரத்தோடு போகலாம். ஆனா ஆண்டு சமூகத்தில் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டு வரும்போது ஏதாவது வளர்ந்தமா தெய்வ பிரசன்னத்தோட அவள் ஊற்றி விட்டால். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அவ என்ன செய்தா? என்னெல்லாம் ஊற்றினாலாம்? அவ
மிகுதியான விசாரத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றினாள். அவளுடைய மனசுல இருந்த கிளேசத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றினால் அவள் உள்ளத்துல எல்லா விண்ணப்பங்கள், எல்லா ஜப குறிப்புகள், எல்லா வேண்டுதல்கள், எல்லா கண்ணீர்கள், எல்லா அங்கலாய்ப்புகள், எல்லா அவமானங்கள், எல்லா நிந்தைகள், ஆமென், அவருடைய சக்கரத்தை அவருக்கு விரோதமாக பேசின எல்லாவற்றையும், உலக ஜனங்கள் அவருக்கு விரோதமாக பேசின எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்திலே அவள் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரும்போது தேவ ஆலயத்துக்கு வரும்போது, தேவ பிரசனத்துக்கு வரும்போது பாரத்தோட வந்தால், ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு ஊற்றி விட்டாள். ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் எப்படி எடுத்து ஊற்றுகிறோமோ அதே போல தான் உள்ளத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவள் ஊற்றி விட்டாள். தெய்வ பிரசனத்துல வர்றது, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் ஊற்றி விடணும். நிறைய பேர் எல்லாவற்றையும் எல்லாம் ஊற்றுற மாதிரி வந்து சில ஒரு 2-3 சொட்டு ஊத்திட்டு திரும்ப மறுபடியும் எல்லாம் எடுத்துட்டு போறது. அண்ணால் அப்படி செய்யல. தெய்வ சமூகம் எல்லாவற்றையும் கிளேசத்தை ஊற்றி விட்டாள். நடந்து என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாள். அப்போ அவ உள்ளம் காலி ஆயிற்று, அவட பாத்திரம் காலி ஆயிற்று. ஆனா போகும்போது அவ என்ன எடுத்துட்டு போனா? நீங்க பரிபூர்ணமா தேவ சமூகத்துல ஊற்றி விடுவீர்களானால், இவங்க ஜப அறையில தேவ சமூகத்தை எல்லாவற்றையும் பரிபூர்ணமா ஊற்றி விடுவீர்களானால், நீங்க போகும்போது என்ன எடுத்துட்டு போவீங்க தெரியுமா? வாக்கு தத்தத்தை, தேவனுடைய சமாதானத்தை, தேவன் கொடுக்கிற நம்பிக்கையை, தேவன் கொடுக்கிற விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு போவீர்கள். ஆமென். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, சமாதானத்தோட போ. வாசிக்கலாம். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஆமென். அப்போ ஏலி அங்க அவர் கொடுக்கிறார் சமாதானம். நீ சமாதானத்தோட போ. அடுத்த தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. 2வது வாக்குத்தத்தம். 3வது, முதலாவது பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானத்தை உன் இதயத்துல எடுத்துட்டு போ. 2வது நீ கேட்ட எல்லா விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாராக. ஆமென், ஆமென். வாசிக்கலாம். அப்போது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆமென். அதுக்கு பிறகுதான் அவ போய் சாப்பிட்டா. அவள் முகம் துக்க முகமா இருக்கவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? துக்கம், நிந்த, அவமானம், சஞ்சலம், மன கிளேசம் எல்லாம் எங்க இருக்கு? இப்போ தேவ சமூகத்துல விட்டுட்டா. ஆண்டவர் சமூகத்தை ஊற்றி ஆண்டவர் பாதத்துல வச்சுட்டா. மறுபடியும் அதை கேரி பண்ணிட்டு வரல. மகளே, மகனே, தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவ பிரசனத்துக்கு நீ ஜப அறைக்கு போகும்போது உள்ளத்துல எவ்வளவு பாரத்தோட போலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்துல இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் பாதத்தை எல்லாத்தையும் ஊற்றிட்டு வரும்போது அவருடைய வாக்கு தத்தத்தோடு, பிரசனத்தோடு, சமாதானத்தோடு, உன் ஜபத்துக்கான பதிலோடு கூட நீ புறப்பட்டு வரணும். ஒரு ஆமென். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆமென். அதுதான் தேவ பிரசனம், அதுதான் ஆண்டவர் பாதம், அதுதான் தேவனுடைய ஆலயம், அதுதான் தேவனுடைய பாதப்படி. ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி பாதப்படி, தேவனுடைய பிரசனம். இந்த பாதப்படியில் ஆண்டவர் ஆலயத்துல, தேவனுடைய பிரசனத்துல, உங்க ஜப அறையில ஆண்டவர் சமூகத்தை எல்லாவற்றையும் ஊற்றி விடணும். ஆமென். இதான் காத்திருத்தல். அல்லேலூயா. இதான் காத்திருக்கிறது. காத்திருக்க என்ன தேவை? பொறுமை தேவை. அமைதியா உட்காரணும், நம்பிக்கையோட உட்காரணும், ஆவலோட ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு ஆவலோட, எதிர்பார்ப்போட ஆண்டவர் சமூகத்தை வந்து உட்காரணும். ஆமென். அடுத்தது, ஏன் காத்திருக்கணும்? இந்த காத்திருக்குதல் குறித்த முக்கியமான குறிப்புகளை நாம் இந்த நாள தியானிக்க போகிறோம். ஏன் காத்திருக்கணும்? இந்த வசனத்தை 1 சாமுவேல் வாசித்த அந்த வசனத்துல ஆதாரமா நம்ம வச்சுட்டு இந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். காத்திருக்குது. ஏன் காத்திருக்கணும்? முதலாவது ஒரு காரியம், ஏன் காத்திருக்கணும்? தெய்வ பிரசன்னம். இந்த கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு பாருங்க, அதை விட ஒரு வல்லமை வேற எதுவுமே இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னம். உலகத்துல கிடைக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனா பிரசன்னம், ஆண்டருடைய பிரசன்னம். நீங்க ஸ்கூல் அல்லது காலேஜ் போனா அவங்க அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. வந்திருக்கிறீங்களா, உங்க பேரை சொல்லி நீங்க பிரசன்ட் சார், பிரசன்ட் மேம் சொல்லுவீங்க. அப்படி என்றால் அர்த்தம் நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. அதுதான் அதனுடைய அடையாளம், அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது. பிரசன்னம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்க ஜப அறையில, ஆண்டவர் உங்க ஜப நேரத்துல, ஆண்டவர் நீங்க கூடி ஆராதிக்கிற அந்த ஆலயத்துல, ஆண்டவர் நீங்க ஜபிக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவதுதான் பிரசன்னம்.
விலகி கொண்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரசன்னம் தேவை. பிரசன்ஸ், கர்த்தர் பிரசன்னம். கர்த்தர் பிரசன்னம் வந்தா பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஆமென். சங்கீதம் 97:5 அதான் சொல்லுது. சங்கீதம் Psalm 97:5, சங்கீதம் 97:5 அதான் சொல்லுது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். சர்வபூமியின் ஆண்டவர் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிட்டு மலைகள் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுமா. பிரசன்னம். எல்லாம் சொல்லுங்க பிரசன்னம். ஆண்டவர் பிரசன்னத்துல மலை கூட மெல்ட் ஆகுமா. மவுண்டைன் பிகம் மெல்ட். ஆமா, மவுண்டைன் பிகம் மோல்ட். கர்த்தர் பிரசன்னம் வந்தா மலை கூட உருகி மோல்டா மாறிடும். கர்த்தர் பிரசன்னம் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் பிரசன்னம். ஏன் காத்திருக்கு தெரியுமா? முதலாவது பிரசன்னத்துக்காக. ஆண்டவரே உங்க பிரசன்னம்ப்பா. அந்த பிரசன்னம் வந்துட்டா, கர்த்தர் பிரசன்னம் வந்தா அந்த அட்மாஸ்பியரே மாறும். கர்த்தரின் பிரசன்னம் வந்தா அங்க இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் விலகும். ஆமே, பாவ உணர்வுகள், குற்ற உணர்வுகள் விலகும். கர்த்தரின் பிரசன்னம் வரும்போது அந்த குற்ற உணர்வுல அவங்க கதறி அழுவாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது பாடல் வேலையா இருக்கலாம், ஆராதனை வேலையா இருக்கலாம், ஜெப வேலையா இருக்கலாம். அந்த கர்த்தருடைய பிரசன்னம் வந்து தொடும்போது ஜனங்க தேம்பி தேம்பி அழுவாங்க, பாவ உணர்வு அடைவாங்க, மனம் திரும்புவாங்க. தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், மகிமை தொடும். அந்த பிரசன்னத்துக்கு தான் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரின் பிரசன்னம். அதனாலதான் மோசே இப்படியே சொல்லுவாரு. உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy chapter 33 verse 2, உபாகம் 33:2 மோசே இப்படியா சொல்றாரு. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். ஆண்டவர் பிரசன்னமானாராம். 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென். கர்த்தர் பிரசன்னமானார். ஏன் விடுதலை வந்தது தெரியுமா? கர்த்தர் எதனால் விடுதலை கொடுத்தார் தம்முடைய ஜனங்கள் தெரியுமா? எல்லா யுத்தங்கள்ல கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. செங்கடல கர்த்தர் பிளந்தார் சொல்றாரு. கர்த்தருடைய பிரசன்னம். அல்லேலூயா. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு அடையாளம். கர்த்தர் வந்து விட்டார் என்பதுக்கு அடையாளம் தான் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா. செங்கல் இரண்டாய் பிறந்தது காரணம் தெரியுமா? கர்த்தரின் பிரசன்னம். அவருடைய நாசின் சுவாச காற்றான். யாத்திராகமம் 15 வாசிக்கும் போது, எக்ஸோடஸ் சாப்டர் 15 வாசிக்கும் போது அவருடைய நாசின் சுவாச காற்று. 5ஆம் வசனமா வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:5 வாசிங்க பாக்கல எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 15:5. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 15 வாசி பாருங்க. அவருடைய நாசின் சுவாச காற்றினாலே. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:8, எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 8. உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. கவனிங்க, எப்படி நாசின் சுவாச காற்று வந்துச்சா? ஆண்டவர் செங்கடல் பக்கத்துல வந்துட்டாரு. மோசே கோலை நீட்டும் போது கர்த்தர் மோசே பக்கத்துல நிக்கிறாரு. மோசே கோலை நீட்டினார். கர்த்தர் தமது ஆண்டருடைய நாசியிலிருந்து சுவாச காற்று புறப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாசின் சுவாச காற்றினால், சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. ஆமென். ஆண்டவர் வாயில புறப்பட்ட அந்த நாசில் புறப்பட்ட அந்த சுவாச காற்று பட்டு என்னாச்சா? சங்கடல் 2ஆ பிளந்து அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஒரு ஆமென். அல்லேலூயா. பிரசன்னம். ஏன் காத்திருக்கும் தெரியுமா? அந்த பிரசன்னத்திற்காக காத்திருக்கணும். பிரசன்னம். நீ காத்திருக்கும் போது அந்த பிரசன்னம் உன்னை நிரப்பும். நீ காத்திருக்கும் போது அந்த பிரசன்னம் உன்னை மூடும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வது, அந்த பிரசன்னமாகதுல தேவன் தம்முடைய காலங்களில் விளங்கப்படுத்துவார். அந்த பிரசன்னத்துக்காக காத்திரு. அந்த பிரசன்னம். ஆமே. அந்த பிரசன்னம் அவ்வளவு வல்லமையுடையது. ஆமே. தெய்வ பிரசன்னம் வரும்போது ஆமே, அநேக கூட்டங்கள்ல பார்த்திருக்கிறோம். கர்த்தரின் பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை வரும்போது அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக எந்த மனுஷனும், எந்த மந்திரவாத கட்டுகளும், எந்த பில்லிசூனிய கட்டுகளும், எந்த மாந்திரிக கட்டுகளும் நிற்க முடியாது. அல்லேலூயா.
பார்த்திருக்கிற ஆண்டோட பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் வந்து கர்த்தர் தேவனுடைய ஆலயத்துல கூட்டங்கள்ல கர்த்தர் உலாவுவார். அந்த கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும், செய்தி வேலையா இருக்கும், ஜெப வேலையா இருக்கும். ஆண்டவர் பிரசன்னம் வந்து ஜனங்களை தொடும்போது ஜனங்க அப்படியே கதறி அழுவார்கள், சிலர் தூக்கி வீசப்படுவார்கள். ஆண்டவர் வல்லாம சிலரை தொடும். அது மாத்திரம் சில மந்திரவாத கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகளோடு இருக்கிறவங்க, அசுத்தாவின் கிரிகள் இருக்கிறவங்க அழுது புலம்பி அப்படியே கதறுவாங்க. அந்த அசுத்தாவியில் பிடிக்கப்பட்டவங்க அப்படியே அவங்க ஸ்கிரீம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அநேக வியாதிகளோடு இருக்கிறவங்க குணமாக்கப்படுவாங்க. கர்த்தரின் பிரசன்னம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் பிரசன்னம், அவர் பிரசன்னம், அவர் பிரசன்னம். அதனாலதான் அந்த பிரசன்னத்துக்காக நம்ம காத்திருக்கணும். மோசே மலை மேல ஏறி அந்த பிரசன்னத்தை காத்திருந்தான். மோசே அந்த பிரசன்னத்துக்காக காத்திருந்தான். அந்த பிரசன்னம் அவனை நிரப்பினது. அண்ணால அந்த பிரசன்னம் நிரப்பினது. அண்ணால் அந்த பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டதுனாலதான் அண்ணால் துக்கமுகமா இல்லை. அந்த பிரசன்னம் ஆண்டவர் பிரசன்னராய் இருந்தார். ஆண்டவர் சந்நிதியில ஆண்டவர் பாத்துல அவற்றை ஊற்றிவிட்ட அவ உள்ளத்துல மகிழ்ச்சியோட, கவனிங்க, வரும்போது அழுது கொண்டு வந்தால், வரும்போது வேதனையோடு வந்தால், போகும்போது நடனமாடிக்கொண்டே போறா. ஏன் தெரியுமா? அவ வந்தபடி போல நடனமாடிட்டே வரா. எல்லாரும் கேட்கிறாங்க, என்னம்மா? ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டு விட்டார். ஆமென். அந்த பிரசன்னம் அவளை குதூகலமாக்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அவள் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாள். பிரசன்னம். கர்த்தர் காத்திருக்கும் என்ன நடக்கு தெரியுமா? தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும். அல்லேலூயா. அந்த பிரசன்னம் உன்னை நிரப்பிட்டா, கவனிங்க, ஒரு புது பலன். ஆமென். முதலாவது அவர் பிரசன்னம் வந்தா அவனுக்கு புது பலன். ஆமென். பாயிண்ட் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னம். கர்த்தர் காத்திருக்கும் போது அவர் பிரசன்னம். இரண்டாவது புது பலன். ஐசாயா சாப்டர் 40 வெர்சஸ் 28 இருந்து 31 வரல வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28 இருந்து 31 வரை வாசிக்கும் போது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர் சோர்ந்து போறதில்லை, அவர் இலைப்படுவதில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையா? ஏன்? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இரண்டாவது என்ன தெரியுமா? பலனை கொடுக்கிறாரா, சத்துவம். பலன், சத்துவம். 30ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, வாலிபர் இலைப்படைந்து களைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர் இடறி விழுவார்கள், இளைஞர் சோர்ந்து போவாங்க, களைப்படைஞ்சு விழுவாங்க. அடுத்த வசனத்தை வாசி 31ல வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வாசிக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். ஆமென். இரண்டாவது, கர்த்தர் காத்திருக்கும் நடக்கிறது என்ன? புது பலன். முதலாவது பிரசன்னம். பிரசன்னத்தினால கர்த்தர் இடை கட்டுகிறார். இரண்டாவது என்ன? புது பலன். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன், உனக்கு புது பலன். ஆமென். அந்த புது பலன் உனக்குள்ள வந்தா நீ ஓடினால், எவ்வளவு ஓடினா இலைப்படைய மாட்டாய், களைப்படைய மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டு சமூகத்துல வந்து காத்திரு. அதிகாலையில் இருந்து தேவ சமூகத்துல காத்திரு. ஸ்தோத்திர பலிகளோட தேவ பிரசன்னத்துல காத்திரு. சொல்லுவாங்க, என்ன 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, என்ன மாற போகுது, என்ன நடக்க போகுது? எல்லாம் உலகம் பேசலாம், ஜனங்கள் பேசலாம். ஆனா ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருக்கும் போது நீ புது பலன் அடைகிறாய். ஆமென். கர்த்தருடைய பலனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஆமென். அந்த பலன் உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ இடறி விழுந்திருக்கலாம், பின்மாற்றத்தில் இருக்கலாம், மறுபடியும் கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ள வா. அநேக ஊழியம் செய்த ஊழியத்தை இழந்திருக்கலாம், ஊழியத்தை விட்டு இருக்கலாம், மறுபடியும் கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து காத்துரு. நீ இழந்த ஊழியத்தை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த தரிசனத்தை, இழந்த கிருபைகளை, இழந்த ஆசீர்வாதங்களை, உன்னிடத்துல பறிக்கப்பட்டவைகளை தேவன் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கும் போது renew என்ற வார்த்தை இருக்குது. renew. கர்த்தர் காத்திருக்கிறவளோ புது பலன். பழைய பலன் அல்ல, புது பலன். பழைய ஊழியம் அல்ல, புதிய ஊழியம், புதிய கிருபைகள், புதிய அனுக்கிரகம், புதிய கதவுகள், புதிய வாசல்கள், புதிய வழிகளை தேவன் உனக்காய் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து கொண்டிருக்காதே மகளே, மகனே.
என் பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து கொண்டிருக்காதே, கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. கர்த்தர் உனக்காய் புதிய கதவுகளை திறப்பார். நியூ ஸ்ட்ரென்த், நியூ டோர், நியூ ஓப்பனிங்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா நம்பிக்கையோட காத்திருக்கணும், பொறுமையோட காத்திருக்கணும், அமைதியா இருக்கணும். ஆமென். அவர் பாதத்துல அமைதியாய் அமர்ந்திரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அமர்ந்திருக்கிறாயா? அவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாயா? யார் தரமா பிரகாசிப்பாங்க? அவர் பாதத்துல அமர்ந்திருக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆமென். தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், அவருக்கு பாதத்துல அமர்ந்திருக்கிறவங்க தான் கர்த்தர் நீதிமான்கள் ஆகாய மண்டல இருக்கிற நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்களாம். கர்த்தருக்காய் நீ காத்திருப்பாயால் நீ பிரகாசிப்பாய். புது பலன். ஆமென். நீ பூமியில் நடக்கிறவர்கள ஓடிக்கொண்டிருக்கலும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் தெரியும். ஆனா அந்த ஈகிள் சட்டைகள் அடித்து உயர 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 எழுந்து அது பறக்கும் போது எல்லா கண்களும் கீழே பார்த்த எல்லா கண்களும் இப்ப எங்க பாக்குது? மேல உயர 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 உயர. ஆண்ட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு செய்கிற பிசினஸா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது வியாபாரமா இருக்கலாம், அது ஊழியம் என்னவா இருக்கலாம். ஆண்டவருடைய தயவோடு, ஆண்டவர் ஒத்தாசையோடு, ஆண்டவருடைய ஆலோசனையோடு தேவ சமூகத்துல காத்திருந்து செய்யப்படுகிற ஊழியங்களை கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிரகாசிக்க வைக்கிறார். ஆமா. பிசினஸுக்கு சீக்கிரட்டு, ஃபியூச்சர் சீக்கிரட் என்ன தெரியுமா? பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னம், தேவ பாதத்துல காத்து இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. எவ்வளவுதான் டாக்டிஸ் போயிட்டு இந்த பிளான் பண்ணி கழுவுக்கு நினைச்சாலும் முடியாது. ஏன் தெரியுமா? மேல 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 எழும்பிட்டே இருப்பாங்க. அவர்கள் உயர 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 சிறகடித்து பறந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, கர்த்தர் காத்திருக்கும் போது நடக்கிற காரியங்கள் தெரியுமா? ஏன் கர்த்தர் காத்திருக்கும் தெரியுமா? அவர் பிரசன்னம். இரண்டாவது, புது பலன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது நடக்கிற காரியம் என்ன? வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பு அல்லது வாக்கு தத்தத்தை நேராய் தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துவது. வாக்கு தத்தங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ கர்த்தர் காத்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்களை உனக்கு கொடுக்கிறார். வேலைக்காக நீ ஜெபம் பண்ணிருக்கலாம், திருமணத்துக்கு அடுத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம், ஃபியூச்சர் பிளான்ஸ்க்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். நீ ஆண்டு சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுப்பார். அந்த வார்த்தை வந்தாதான் அற்புதம் வெளிப்படும். வார்த்தை முன்னே, அற்புதம் பின்னே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை முன்னே, அற்புதம் பின்னே. வாக்கு தத்தங்கள் முன்னே, வல்லமை பின்னே. ஆமா. முதலாவது ஆண்டவர் நான் கொடுக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தருக்கு வர்றது என்ன தெரியுமா? வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவர்களாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவர் அந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். எல்லாம் சொல்லுங்க, எப்படி சிருஷ்டித்தார்? உன் வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை, கர்த்தர் நம்முடைய ஊழியத்தையும் சபை எல்லாவற்றையும் வார்த்தையினால தான் அவர் சிருஷ்டிக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார்? வார்த்தையினால. எந்த வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தையா இருக்கலாம், உங்க சொந்த வாழ்க்கை வார்த்தையா இருக்கலாம். ஆனா நீ எதை பேசுறியோ அதுதான் உன் வாழ்க்கை சிருஷ்டிக்குது. நல்லா கவனிக்கணும். சாவர வரல நீ எப்படிதான் அப்படி நீ சொல்லிட்டே இருப்பனா, சாவர வரல நீ எப்படிதான் இருப்ப? ஏன்? நீ உலக வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6:15 அப்படியே அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தர் கவனிங்க, 75 வயசுல கர்த்தர் ஆபிரகாம் வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுத்தாரு? ஆதியாகமம் 12:2, 3, 4 வசனங்கள்ல வாசிக்கும் போது ஆதியாகமம் 12ல கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரு? கவனிங்க, என்ன வார்த்தை கொடுத்தாரு? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதியாகவே எல்லாம் வார்த்தை கொடுத்துட்டாரு. வார்த்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டு அவன் வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போகிறான். ஆனா ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆதியாகமம் 18ல கர்த்தர் வருகிறார். மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாம் ஆண்டவருக்கா பொறுமையை காத்திருக்கிறான்.
ஆதியாகமம் 18 கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாம் கிட்ட வராரு. கர்த்தர் ஆபிரகாம் தரிசனம் ஆகிறார். பொறுமையா காத்திருக்கிறார். அவர் பிரசன்னம் இருக்குது. ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கிறார். காத்திருக்கும் போது கர்த்தர் அவருக்கு புது பலனை கொடுக்கிறார். ஆமா, ஆபிரகாம் பொறுமையா காத்திருக்கிறார். அடுத்து புது பலன் பாருங்க. சமபூமியிலே 18:1 பின்பு கர்த்தர் மம்ரை சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவன் தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பகலின் உஷ்ண வேலையில அவன் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். 3 தூதர்கள் வருகிறார்கள். ஆபிரகாம் அவரோடு பேசி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவரோடு பேசுறார். ஆபிரகாம் என்ன சொல்றான்? ஆண்டவருக்கு ஒரு விருந்து பண்றான். கொழுத்த கன்று அடிச்சு ஆபிரகாம் விருந்து அப்பம் எல்லாம் செய்கிறான். எல்லாவற்றையும் தூதர்கள் சாப்பிடுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 14 வசனமா வாசிக்கலாம், திருப்பிக்கொள்ளலாம். 14 வசனம் 14th verse திருப்பிக்கொள்ளுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? 12 வசனத்தில் வாசிக்கலாம். 10 வசனம் வாசிங்க. அப்போது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்போது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். உற்பவ கால திட்டத்துல அப்பாயிண்டட் டைம் உன்னிடத்துல வருவேன். அப்போது மனைவியாகி சாராள் ஒரு குமாரனோடு இருப்பா. சாராள் அவருக்கு பின் உற்பவ காலத்திட்டத்தில் இடத்துல வருவேன். அப்போது மனைவியாகிய சாராள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பா. அவளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்ற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமே ஆமே. நீ ஆண்டவருக்காக காத்திருந்தா வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆசிரியர் பேர் வாக்கு கொடுத்தாரு. இப்போ என்ன கொடுக்கிறாரு? ஒரு குமாரனை கொடுப்பேன், 2 குமாரனை கொடுப்பேன். என்ன கர்த்தர் என்ன சொல்றாரோ கர்த்தர் கிளியரா ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆமா, அந்த வார்த்தை மாம்சமாகி, எல்லாம் சொல்லுங்க வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை ஒரு குமாரன் சொன்னார் பத்தில, அந்த ஒரு குமாரன் தான் ஈசாக்காய் அவங்களுக்கு பிறந்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே நான் கிழவனா இருக்கிறேன், வீட்டு விசாரணைக்காரனா இவன் தான் எனக்கு எஜமானா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யறவளோ உன்னை கைவிட மாட்டப்பா. ஆமே, நான் நிறைவேற்றும்படியாக ஆமே நியாயத்தெல்லாம் கை கொண்டு நட என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோட தளந்தெளிவாய் பேசுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3-4. தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் 21ஆம் அதிகாரம் 3-4. அப்போது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். என்ன பெயரிட்டான்? ஈசாக்கு. பிராமிஸ், வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் வாக்கு தத்தங்கள் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்களை அவன் பெற்றுக்கொண்டான். நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்க 3வது, அவர் உங்களுக்கு ப்ராமிசஸ், உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுப்பார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள் மகளே. ஆமே. நான் இருக்கிற 9 குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா 9 நான் சொல்ல போறது இல்ல. தேவன் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அந்த ஃப்ளோல கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆமே. முதலாவது பிரசன்னம், 2வது புது பலன், 3வது வாக்கு தத்தங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களுடைய எல்லா ஜப குறிப்புகளுக்கும் உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணு. அப்போது கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுப்பாரு, வாக்கு தத்தம் கொடுப்பாரு, வார்த்தை கொடுப்பாரு. ஆமே. கர்த்தர் வார்த்தை வரும் வரை காத்திரு. அல்லேலூயா. திருமணத்துக்காக ஜெபம் பண்றவங்க நான் சொல்றது காரியம். ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ண பாஸ்டர், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற பாஸ்டர். கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரா? இது தேவ சித்தமா? கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரா? தலை சொறிறாங்க. போ ஜெபம் பண்ணிட்டு வா, போய் ஜெபம் பண்ணிட்டு வா. வேலைக்காக ஜெபம் பண்றீங்களா? எதுக்காக ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர்ட்ட வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுப்பாரனால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான வழிகளும் திறக்கும். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வார்த்தை, நீ வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணு. வார்த்தை இல்லாம போவாயானால் மாட்டிக்கொள்ளுவாய். வார்த்தை இல்லாமல் போவாய் என்றால் அந்தோ பரிதாபம். வேத நிறைய எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க, கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய வார்த்தையின்படியே செஞ்சு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருப்பாங்க. மோசே மூலமா இந்த வார்த்தைகளை கேட்டு நடந்து கொண்டே இருப்பாங்க. ஆனா
கர்த்தருடைய வார்த்தை இல்லாம ஜனங்க யுத்தம் பண்ண போகிற நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லாம அங்க போகும்போது பெரிய ஒரு அழிவை சந்திக்க நேரிடுது. மோசே சொல்றாரு, ஜனங்கள்கிட்ட சொல்லுவாரு, நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த பட்டணத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண போவாதீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா ஜனங்களோ கேட்க மாட்டாங்க. அந்த பட்டணத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண மலை ஏறுவாங்க பாருங்க, மலையிலிருந்து சத்துருக்கள் இறங்கி வந்து அவர்களை கொன்று போடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையோடு நீ முயற்சி செய்வாயானால், கர்த்தருடைய வார்த்தையோடு செல்வாயானால் யுத்தத்துல ஜெயம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நீ செல்வாயானால் உனக்கு தோல்வி, விரக்தி, இழப்பு. இல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், நேரம் இல்லை, கடந்து போவோம். வார்த்தை, அவர் வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க வார்த்தை. ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லலாம், தரிசனம் சொல்லலாம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் chapter 2 verse 3. தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கலாம். ஆபகுக் chapter 2 verse 3 வாசிக்கலாம். Thank you Lord. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை, வாக்கு தத்துவம், வார்த்தை, தரிசனம். சிலருக்கு தரிசனம் கொடுக்கிறார், சிலருக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார், சிலருக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், சில வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தை கொடுக்கிறார். ஜெப வேலைகளை உள்ளத்துல ஆண்டவர் வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார், அவர் வார்த்தை உனக்கு போடுகிறார். அந்த வார்த்தை குறித்து வைத்துக்கொள், அந்த வார்த்தை நினைவு கூறு, அந்த வார்த்தை தியானிச்சு கொண்டிரு, அந்த வார்த்தையிலே வளர்ந்து கொண்டிரு. குறித்த காலத்துக்கு வாக்கு தத்தம், குறித்த காலத்துக்கு தரிசனம், குறித்த காலத்துக்கு தேவன் கொடுத்த வாக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. எதற்கு காத்திரு? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு, வாக்கு தத்தத்துக்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. எல்லாம் ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய வாக்கு தத்தம், வார்த்தை, அது தாமதிப்பது இல்லை, அதற்காய் காத்திரு. மூன்றாவது வாக்கு தத்துவம், ஆண்டவர் வேர்டு அனுப்புறார். வேர்டு ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ், செகண்ட் நியூ ஸ்ட்ரென்த், தேர்டு ப்ராமிசஸ். வேர்டு அது அனுப்புறாரு. நான்காவது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க செய்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க நம்ம வழி நடத்துகிறார். சங்கீதம் 37 சங்கீதம் 9 வசனத்தை வாசிக்கலாம். Psalm 37:9. சங்கீதம் 37:9 வாசிக்கலாம். Thank you Lord. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள், அவர்கள் கட்டிக்கொள்வார்கள், அவர்கள் அதை பொசஸ் பண்ணிக்குவாங்க, அதை எடுத்துக்கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க சுதந்தரித்துக் கொள்வாங்க. நாலாவது, யார் சுதந்தரிப்பாங்க? காத்திருக்கிறவங்க சுதந்தரிப்பாங்க. அல்லேலூயா. சுதந்திரம் யாருக்குரியது? காத்திருக்கிறவர்களுக்குரியது. உங்க சுதந்திரத்தை வேற எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல. அப்படி என்றால் என்ன தெரியுமா? உனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை வேறு ஒருவரால் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அவர் உனக்கென்று அதை எழுதி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல அதுல உன் பேர் எழுதிட்டார். ஆமென். நீ கர்த்தர் காத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை போஷிப்பார். கவனிங்க, எலியா தீர்க்கதரிசியை போஷிப்பதற்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அது அப்பமும் இறைச்சி கொண்டு வந்தது. அப்படி என்றால் எலியா தீர்க்கதரிசி கொண்டு வந்த அப்பத்துல எலியா பேர் இருந்துச்சு. எலியாக்குன்னு எழுதப்பட்ட, எலியாக்குன்னு சுடப்பட்ட அப்பம் பாது, எலியாக்குன்னு சுடப்பட்ட அப்பத்துல எலியா பேர் இருந்துச்சு. என்ன எங்க பேர் எழுதியிருந்தாங்களா? இல்ல. அப்படி என்றால் அர்த்தம் அவனுக்காக கர்த்தர் அதை பிரசவ் பண்ணிட்டார். அதை ஒருத்தராலும் சுதந்திரிச்சு கொள்ள முடியாது, ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. கொண்டு வந்த காகமே அதை சாப்பிட முடியாது. ஆமா, எல்லாம் சொல்லுங்க. காகம் கொண்டு வந்தது, ஆனா அந்த காகமே என்ன பண்ண முடியாது. எலியாவா பார்த்து காகத்தை கொஞ்சம் தேங்க்யூ, நீ என்ன கொண்டு வந்த, தேங்க்யூ சொல்லிட்டு, நீ சாப்பிடாம கொண்டு வந்தல சொல்லிட்டு எலியா
அந்த அப்பத்தை பிட்டு எலியா அதுக்கு வச்சிருந்தாருன்னா அந்த அப்பத்தையும் இறைச்சியும் எலியா கூட ஷேர் பண்ணிருக்கலாம். எலியா ஷேர் பண்ணா சாப்பிட்டு இருக்கலாமே தவிர காகம் சாப்பிட்றதுக்கு கர்த்தர் கட்டளையிடல. காகம் கொண்டு பட்டணத்தை, அந்த மாநிலத்தை, அந்த கிராமத்தை, இந்த நாடுகளை, அந்த ஜனங்களை கர்த்தர் உனக்கு கொள்ளை பொருளாய் கட்டளையிடுவார். நீ சுதந்தரிப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. நீ சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ஒன்று அந்த பிளஸிங் உன்கிட்ட வரும், அல்லது கர்த்தர் உன்னை அதுக்கு நேராக நடத்துவார். நீ சுதந்தரிப்பாய். அதை ஒருவரால் தடுக்க முடியாது, ஒருவரால் அதை எதிர்க்க முடியாது, ஒருவரால் அதை கவிழ்க்க முடியாது. தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. You will possess the land. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் வீடு வாங்கணும் ஓடிட்டே இருக்கிறாங்க. நிலம் வாங்கணும் ஓடிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அதை அலோவ் பண்ணலன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பர்மிட் பண்ணலன்னா, ஏன் சின்ன ரொட்டி துண்டு கூட வாயுல போவாதீங்க. ஆமாவா? அதனாலதான் அவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார். அன்றண்டு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன சாப்பிட போறீங்க உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை பிளான் பண்ணிருக்கலாம், ஆனா அது கூட கர்த்தர் அனுக்கிரகம் இல்லாம அது உங்க வாய்க்குள்ள போகாது. ஹல்லேலூயா. ஆமா. சிலருக்கு இந்த வாய்க்குள்ள போகிறது முன்னாடி தொண்டையில சோக்காய் போனவங்களாம் இருக்கிறாங்க. கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லாம உங்க வாயில தண்ணீரோ, உங்க வாயில ஒரு சின்ன ரொட்டி துண்டு கூட போக முடியாது. ஹல்லேலூயா. அனுக்கிரகம். ஆமா. சுதந்தரிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான பெரிய பணக்காரர், அவருக்கு எல்லாமே இருக்குது. அவர் ஆண்டவர் அருகில, அவருக்கு சொத்துக்களுக்கு அளவே இல்லை. நான் அவரை பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர் வீட்டுக்கு வருவார்கள். பெரிய மாளிகையில் அவர் இருக்கிறார். அந்த வழியா கடந்து போயிருக்கிறேன். ஆடம்பரத்துக்கு அளவே இல்லை. ஆனா அது அவரால் அனுபவிக்கவே முடியல. ஹாஸ்பிட்டல்ல மாசத்துல பல நாட்கள் ஹாஸ்பிட்டல். ஒரு டாக்டர் ஒரு ஹார்ட்டுக்கு பிரச்சனைக்கு ஒருத்தர் மெடிசன் கொடுத்துருக்கிறார். கிட்னி இஷ்யூஸ்க்கு பெரிய மெடிசன் கொடுத்துருக்கிறார். சரீரத்தில் இன்னும் பிபி சுகர் பல காரியங்கள் எல்லாத்துக்கும் மெடிசன் கொடுத்துருக்கிறார். காலை எத்தனை டேப்லெட் முழுங்கணும், மதியம் எத்தனை டேப்லெட் முழுங்கணும், நைட் எத்தனை டேப்லெட் முழுங்கணும். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பெரிய விருந்தாளிகள்லாம் வரும்போது வீட்டில் பெரிய விருது செய்வாங்க. எல்லாத்தையும் அவரால் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? பார்க்க தான் முடியும், என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஆசை இருந்தாலும் சாப்பிட முடியாது. அப்படி ஆசைப்பட்டு சாப்பிட்டா அடுத்தது ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு கால் பண்ணணும். டாக்டர் நான் சாப்பிட்டேன். அப்படியா? அதனால அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லுவார் அங்கிருந்து ஃபோன் பண்ணி, நான் தான் இதை சாப்பிட வேணாம் சொல்லியிருக்கிறேன், ஏன் சாப்பிட்டாரு? இன்ஃபெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கிறார், வந்து பாருங்க. அதுக்கு வந்து அவர் இன்ஜெக்ஷன் போட்டு அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் கொடுப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி புஸ்தகம் வாசிக்கிறோம், எல்லாம் அனுக்கிரகம். புசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் தேவன் கொடுத்த அனுக்கிரகம். ஆமா. நீங்க நல்லா சாப்பிடுறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அநேகருக்கு எல்லாம் இருக்குது, ஆனா அனுபவிக்க முடியல, அனுக்கிரகம் இல்ல, சுதந்திரிக்க முடியல. கர்த்தர் இந்த சுதந்திரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. இல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் கொடுக்கிற ஆண்டவர் அவர்தான். அல்லேலூயா. அனுக்கிரகம். சுதந்தரிப்பது. ஆபிரகாம் சுதந்தரித்தான். எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாம் சுதந்தரித்தான், தன்னுடைய குமாரனை சுதந்தரிச்சான். தேவன் வாக்கு தந்தம் பண்ண கானான் தேசத்தை ஆபிரகாம் பிராமிஸ் லேண்ட் ஆபிரகாம் சுதந்தரித்தார். வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த தேசத்தை ஆபிரகாம் சுதந்தரிச்சார். சுதந்தரிச்ச பிறகு கர்த்தர் சொல்றாரு, இதுதான் உனக்கு தான்ப்பா சொந்தம். கர்த்தர் சொல்றாரு, உன் கண்கள் ஏறிட்டு பார், நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நடந்து திரி, நீ நடந்து திரிய தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆபிரகாம் நடந்து திரிய சொல்றார். அல்லேலூயா. நீ கால் மிதித்த தேசம் உனக்கு சொந்தம்பா. நீ கண் பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு சொந்தம். ஆண்டவர் எல்லைக்குரிய போட்டார், இதெல்லாம் உனக்கு சொந்தம். அல்லேலூயா. கர்த்தர் சுதந்தரிக்க செய்கிறார். ஆமென். நோவாவை கர்த்தர் சுதந்தரிக்க செய்தார். கர்த்தருக்காய் காத்திருந்தார். ஆமென். அன்னாளை வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை பெற்ற அன்னாள்
பிரேயர் ஆன்சர். அவ ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பிரேயர் ஆன்சர் தான் பேர் சாமுவேல். சாமுவேல்லாம் பிரேயர் ஆன்சர் அர்த்தம். அவ ஜெபத்துக்கான பதிலை அண்ணா சுதந்தரித்தாள். தாவீது கர்த்தர் வாக்கு பண்ணாரு, அவனை அபிஷேகம் பண்ணாரு. அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதமான வார்த்தைகள் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஜனத்துக்கு அதிபதியாக அவனை ஏற்படுத்தினேன். அந்த வார்த்தைகளை தாவீது சுதந்தரித்தார். வார்த்தை வந்தது, ஆனா அந்த வார்த்தை நிறைவேற வருஷங்கள் கடந்தது. 30 வயசுல தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டான். 17 வயசு சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணாரு. 30 வயசுல அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜாவாய் சிங்காசனத்துல உட்கார்ந்து அவன் சுதந்தரித்தான். ஆனா 13 வருஷம் அவன் வெயிட் பண்ணான். கர்த்தருக்காய் காத்திருந்தான். அவனுக்குள்ள தரிசனம் இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது, பலன் இருந்தது, பிராமிஸ் இருந்துச்சு. ஆனா சுதந்தரிப்பதற்கு அவன் காத்திருந்தான். அவன் சுதந்தரித்தான். 40 வருஷம் அவன் தேவ ஜனங்களை அரசாண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வரலும் இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு வரலும் அவங்க நாட்டுடைய பிளாக்ல டேவிட் ஸ்டார் என்று சொல்லி தாவீது ராஜாவை கன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். டேவிட் ஸ்டார். அவங்க தேசிய கொடியில என்ன இருக்குது? தாவீதின் நட்சத்திரம். அததான் வச்சிருக்கிறாங்க. தாவீது மாதிரி ஒரு ராஜா இல்லவே இல்லை என்று சொல்லி இன்றைக்கும் தாவீதை தான் புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆமா, கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். வேதம் சொல்லுது, கர்த்தரே தாவீதை பத்தி சொல்லுவார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மனசுல இருக்கதெல்லாம் செஞ்சான்ப்பா. எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு எருசலேம்ல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று என் உள்ளத்துல இருக்கிறத செஞ்சவன் தாவீது தான். என் உள்ளத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சவன் தாவீது தான். தேவனுடைய ஆலயத்தை அங்கதான் கட்டணும் என்பதை அவன் தெரிஞ்சு கொண்டான். அந்த இடத்தை முன்குறிச்சான். இங்கதான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சு கொண்டான். அதுதான் மகாராஜாவின் நகரம் என்பதை, எருசலேம் தான் ஆண்டவர் ராஜாதி ராஜாவா அரசாத போகிறார் என்பதை அவன் கண்டு கொண்டு அவன் ராஜாங்கத்தை எருசலேம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணான். ஒரு ஆமென், அல்லேலூயா. அதான் சாலேம், சமாதான நகரம். சாலேம் மகாராஜாவின் நகரம். ஆண்டுடைய கால்கள் அங்க நிக்க போது, ஒலிவமலை நிற்க போகிறது. கர்த்தர் ராஜாங்கமாய் ராஜாதி ராஜாவாய் அந்த தேவ ஆலயத்தில் அவர் பிரவேசிக்க போகிறார் என்ற ரகசியத்தை கண்டு கொண்டவன் யாரு? தாவீது. ஆமென். வாக்கு தத்தத்தை பெற்றான், வாக்கு தத்தத்தை சுதந்தரித்தான். ஆமென். நீ வாக்கு தத்தத்தை பெற்றிருப்பாய். ஆனால் காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்களை சுதந்தரிக்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, சுதந்தரிக்கும்படி செய்கிறார். ஆமென். வாக்குத்தை சுதந்தரிக்கணும்னா கர்த்தரை காத்திரு மகளே, காத்திரு காத்திரு. ஆமென். 4வது காரியம் காத்திருத்தல். 5வது காரியத்தை நேரம் கடந்து செல்லலாம். 5வது வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, வல்லமை, பவர். எல்லாம் சொல்லுங்க, பிரசன்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரசன்ஸ், செகண்ட் நியூ ஸ்ட்ரென்த், தேர்டு ப்ராமிஸ், ஃபோர்த்து பொசஸ், ஃபிஃப்த் என்னது? பவர். அல்ல சொல்லுங்க, பவர். பவர். ஆண்டவர் பவர் கொடுக்கிறார். வல்லமை, வல்லமை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 1 verses 4 to 8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் அடைந்து என்ற வார்த்தை கிரேக்க பதத்துல துனாமேஸ், துனாமேஸ் என்று எழுதப்பட்டுள்ள. எல்லாம் சொல்லுங்க, என்ன வார்த்தை? துனாமிஸ். துனாமிஸ் என்ன தெரியுமா? விடுத்து சிதற பண்ணுகிற வல்லமை, பெரிய அரண்களை நிர்மூலமாக்குற வல்லமை. அவன் டைனமைட். துனாமிஸ் என்ற வார்த்தை என்ன தெரியுமா? டைனமைட். அந்த துனாமிஸ்லாம் டைனமைட் என்று வந்துச்சு. துனாமிஸ் என்றால் விடுத்து சிதறுகிற வல்லமை.
பவர் எல்லாம் சொல்லுங்க. பவர். பவர் எங்க தாமா இருக்குது? ஆண்டவர் பாதத்துல காத்து இருக்குதுல இருக்குது பவர். கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வாசிக்கலாம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அக்கினிமயமான நாவுகள் போல அந்த நாவுகள் அவர்கள் மேல வந்து இறங்கிட்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க போல. வல்லமை வல்லமை எல்லாம் சொல்லுங்க. வல்லமை. அந்த வல்லமை அவங்க மேல வந்துச்சு. பரிசுத்தான வல்லமை வந்துச்சு. அந்த வல்லமை எப்படி தெரியுமா? பிரிந்திருக்கிற நாவுகளை போல அக்னிமயமா, அக்னியா, ஃபயர் ஃபயர் ஃபயர். அந்த பவர் அவங்க மேல இறங்கின உடனே, அந்த வல்லமை நிரப்பின உடனே, கவனிங்க, அவங்க பற்பல பற்பல பாஷைகளை, நவமான பாஷைகளை, தேவன் கொடுத்த பாஷைகளை அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாஷைகள் அவங்க வாயிலிருந்து புறப்பட ஆரம்பித்த உடனே வல்லமை 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 புறப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அப்போ கவனிங்க, அந்த பவர் வந்த உடனே ஐசையா மன்னிக்கணும், பேதுரு பவர் வந்த உடனே பீட்டர் எழும்பிட்டார். பீட்டர் எழும்பி அவர் பிரீச் பண்றார். பவர் வந்துச்சு. சொல்ல பவர் வந்துச்சு. பீட்டர் எழும்பிட்டாரு. இப்ப பீட்டர் வந்து என்ன பண்றாரு? பிரீச் பண்றாரு. என்ன பிரீச் பண்றாரு? இது காட்ஸ் ப்ராமிஸ் என்று சொல்லி அவர் பிரீச் பண்றாரு. அவர் ப்ராமிஸை பத்தி பிரீச் பண்றாரு. அவர் பிரீச் பண்ண உடனே நடந்த காரியம் என்ன தெரியுமா? பிரீச் பண்ண உடனே நடந்தது தெரியுமா? ஒரு பிரீச்சிங். அந்த பிரீச்சிங் கேட்ட உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பிரீச்சிங் எல்லாம் சொல்லுங்க. ஒரு பிரீச்சிங்ல, அதே அதிகாரத்துல ஒரே பிரீச்சிங்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சாப்டர் 4 சாப்டர் 3 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, ஆக்ஸ் சாப்டர் 3 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பிரீச் அடுத்தது அங்க ஒரு பவர் வெளிப்படுது, ஒரு ஹீலிங் வெளிப்படுது. 3ஆம் அதிகாரத்துல ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறார்கள். போகும்போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? வாசிக்கலாம். ஜெபவாலயாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் பவர் எல்லாம் சொல்லுங்க. பவர். இங்க என்ன தெரியுமா? இங்க ஒரு சப்பானி, பேரலைஸ்டு மேன். அவன் பிறவி சப்பானி. பிறந்ததுல இருந்தே அவன் சப்பானியா பிறக்கிறான். கிரிப்பிள்டு லெக்ஸ். சப்பானியா இருக்கிற மனுஷன் கர்த்தர் குணமாக்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, வல்லமை எல்லாம் சொல்லுங்க. வல்லமை 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 வெளிப்பட்டது. வல்லமை வெளிப்பட்ட உடனே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் சபையில சேர்க்கப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை வெளிப்பட்டது. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துல எல்லாரும் சேர்க்கப்பட்டாங்க. கர்த்தருடைய வல்லமை அவங்களை தொட்டது. ஆமென். இந்த புது பேலன் சொன்ன பாத்தீங்களா? அந்த புது பேலனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? நியூ ஸ்ட்ரென்த்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வார்த்தை தெரியுமா? அதுக்கும் பவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. புது பேலனுக்கு என்ன அர்த்தம் தான்? அங்கேயும் பவர் தான் சொல்லப்பட்டிருக்குது. பவர் பிளஸ் பவர், பவர் ஸ்கொயர். அல்லேலூயா. அப்படின்னா தெரியுமா? நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு புது பேலன் வருது.
வாக்குத்தத்தங்கள் நிறையும்போது பொசஸ் பண்ணும்போது கர்த்தரோட வல்லமை உன்னை நிரப்புன முதலாவது வல்லமை உன்னை நிரப்புது, இரண்டாவது வல்லமை உன் மூலமா வெளிப்படுது. விளங்கி கொண்ட ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கழுகு முதலாவது காத்திருக்கும் போது கழுகு புது பலன் அடையுது. இரண்டாவது வல்லமை என்ன தெரியுமா? கழுகை உயர எழுவும் போது வல்லமை வெளிப்படுது. அல்லேலூயா. பவர் எல்லாம் சொல்லுங்க, பவர், வல்லமை, வல்லமை. ஆமே. அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் என்ன புத்தகம் தெரியுமா? அது வல்லமையின் புத்தகம். வல்லமை வெளிப்பட்ட புத்தகம் தான் என்ன புத்தகம்? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம். காஸ்பல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகம் என்ன தெரியுமா? இயேசு தேவ பிரசன்னத்துல 40 நாள் உபவாசத்துல அவர் காத்திருந்தார். அதுக்கு பிறகு ஊழியத்தை தொடங்கினார். அந்த சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாமே என்ன தெரியுமா? பிரீச்சிங், பவர். எல்லாம் சொல்லுங்க, பிரீச்சிங், பவர், ஹீலிங். எல்லாம் சொல்லுங்க, பிரீச்சிங். அவர் உபதேசிச்சார், போதிச்சார். அடுத்தது பவர், வல்லமை வெளிப்பட்டது. ஹீலிங், சுகம் நடந்தது. ஆமே. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான்காவது, அஞ்சாவது என்ன தெரியுமா? பவர், வல்லமை, வல்லமை. ஆமே. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமே. ஆறாவது கர்த்தர் என்ன செய்யற தெரியுமா? ஆறாவது என்ன தெரியுமா? குளோரி. கர்த்தருடைய மகிமை காண செய்கிறார். மோசே ஜெபிக்கிற ஆண்டவர் வல்லமை பார்த்தார். ஆண்டவர் வல்லமை மோசே பார்த்தார். செங்கடல் 2 பிளந்ததை பார்த்தார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை அவர் பார்த்தார். அடுத்தது ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிற, ஆண்டவரே வல்லம் வெளிப்பட்டது, சத்துருக்கள் எல்லாம் ஜெயிச்ச. மோசே கவனிங்க, மோசே செங்கடல் பிறந்ததை பார்த்தாரு. மோசே மலை மேல நிற்கும் போது மோசே கைகளை உயர்த்தி இருக்கிறாரு. கைகளை உயர்த்தி இருக்கும் போது மோசே கையை உயர்த்தும் போது சத்துருக்களை இவர்கள் மேற்கொண்டாங்க. கை தாழ விழும்போது சத்துருக்களை இவர்கள் மேற்கொள்வார்கள். அதனால மோசே கைகளை உயர்த்தி ஆண்டு சமூகத்துல நிற்கும் போது மோசே பார்த்தார். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்த்தாரு. அதனால மோசே வல்லமை பார்த்தாரு. ஓக பார்த்தாரு. ஓகு அவருடைய வல்லமை, அவன் ராஜ்யம் பெருசு. அவனுடைய ராஜ்யம் லட்சக்கணக்கான ரதங்கள், குதிரை எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் முடியடிச்சு ராஜ்யங்கள்லாம் கர்த்தர் எல்லாத்தையும் கீழே தள்ளுந்த கர்த்தர் பார்த்தாரு. மோசே பார்த்தாரு. எல்லாத்தையும் பார்த்தாரு மோசே. அடுத்தது, ஆண்டவரே உங்க வல்லமையோட பெருசு என்ன என்பதை மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்க மகிமை நான் பார்க்கணும். என்னது? க்ளோரி. எல்லாம் சொல்லுங்க, மகிமை. எல்லாம் சொல்லுங்க, மகிமை. 24 அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். எக்ஸோடஸ், யாத்திராகமம் 24, எக்ஸோடஸ் சாப்டர் 24 verses 13 to 18. யாத்திராகமம் 24ல மோசே மலையில் ஏறுறார். 24, 13 18 வசனங்களை வாசிக்கும் போது எழுதப்பட்டுள்ளது, இப்பொழுது என் மேல் சாட்டு. அப்போஸ்தலர் இல்லப்பா, யாத்திராகமம், எக்ஸோடஸ். யாத்திராகமம் 24 திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 24ல வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை பத்தி மோசே சொல்றதை வாசிக்கலாம். அப்போது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவரிடத்தில் போகலாம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மோசே மலையின் மேல் ஏறின போது 15ஆம் வசனம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, ஒரு மகிமையின் மேகம் மலையை மூடிட்டு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மகிமை மலை மேல வந்துடுச்சு. அவன் மோசே மலை மேல இருக்கிறாரு, மகிமை மலையை மூடிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மலையின் மேல் தங்கி இருந்தது. அந்த மேகம் 6 நாள் மலையை மூடி இருந்துச்சு. கர்த்தர் மலையிலிருந்து கர்த்தர் மோசையை கூப்பிடுறாரு. மோசையை கூப்பிட்டு 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, 18ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது மலையிலிருந்து கர்த்தர் மலையிலிருந்து கூப்பிட்டு பேசி மலையிலேயே மோசை தங்கி இருக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் பகல் இரவு பகல் இரவு மோசை ஆண்டோட பேசுறான். ஆண்டவர் மோசோட பேசுறாரு. 10 கட்டளைகளை கொடுக்கிறார், கற்பனைகளை கொடுக்கிறாரு, ஜனங்களிலே அவள் நடக்க வேண்டிய எல்லா பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். மகிமை 24ஆம் அதிகாரத்துல மகிமை. அந்த மகிமையின் மேகம் மலையை மூடினதை மோசே பார்த்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 34ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்ததை கர்த்தர் மோசே காண்பிச்சார். ஆமென். 34ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 34
4-5 வசனத்தை வாசிக்கலாம். 34:4-5. அப்போது மோசே முந்தின கற்பலையில் கொத்த 2 கற்பலைகள் எடுத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். 34 கர்த்தர் மலையில இறங்கி கர்த்தர் பேசுறார். 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவர்ட்ட மோசே கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஆமென். கர்த்தர் மோசேக்கு தமது மகிமையை காண்பிச்சார். மோசே கர்த்தரை அறிந்தவனாயிருந்தான். ஆமென், ஆமென். அந்த மகிமை வரும்போது நம்ம கர்த்தரை இன்னும் அறிஞ்சு கொள்றோம். ஆமென். மோசே கர்த்தரை அறிந்தவனாய் இருந்தான். ஆமென். வேதம் இப்படியா சொல்கிறது, வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்டனமி சாப்டர் 34, உபாகமத்தின் புஸ்தகம் 34, உபாகமம் 34:12, 11-12 வசனங்கள். நிறைய வார்த்தைகளை வாசிக்கலாம், ஆனா 10 வாசிக்கலாமே. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10-12 வரை வாசிக்கலாம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரனுக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதிட்சமா செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் எறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே, கர்த்தரை மோசே முகமுகமாய் அறிந்திருந்தான். கர்த்தருடைய மகிமையை அவன் கண்டான். அவனுக்கு கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். மகளே, கர்த்தர் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் மகிமையை உன் மேல விளங்க பண்ணுகிறார், உன் மூலமாய் விளங்க பண்ணுகிறார். ஆமே. அவருடைய மகிமை, பிரத்யட்சமான மகிமையை மோசே கண்டார். ஆமே. 7வது குறிப்பு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். 7வது குறிப்பு, 7வது என்ன தெரியுமா? தேவனுடைய நாள். அந்த தேவனுடைய நாளுக்காக, அந்த தேவ நாளுக்காக ஆயத்தமா இருக்கு, அல்லது தேவ நாளுக்காக ஆயத்தமா, ஆண்டவர் நாளுக்காக, ஆண்டவர் வருகைக்காய் காத்திருப்பது 7வது குறிப்பு. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Peter chapter 3 verse 12. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவருடைய நாளுக்காக காத்திருக்குது. ஏன் காத்திருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வருகை. முதலாவது அவர் பிரசன்னத்துக்காக, பிரசன்னம். 2வது புது பலன். 3வது வாக்கு தத்தங்கள். 4வது சுதந்தரிக்கிறது. 5வது வல்லமை. 6வது மகிமை. 7வது மகிமைக்குள்ள பிரவேசிப்பது, அல்லது மகிமையின் ராஜா வரும் வரையில அவர் மகிமையின் ராஜாவுக்கு எது நோக்கி காத்திருப்பது. தேவனுடைய நாள் வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள், மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். ஆண்டவருடைய நாளுக்காக காத்திருக்கணும். ஏன் காத்திருக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய நாள், அவர் வரப்போகிறார். நம்ம உங்களை என்னை படைச்ச ஆண்டவர் வரப்போகிறார். முதலாவது ஆண்டோட வருகை, அவர் ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்கிறது. அவர் நமக்காக மனுஷ அவதாரம் எடுத்து, அவர் பிறந்து வாழ்ந்து மரித்து, 3வது நாள் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரமேறி சென்றார். அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறார்? முதல் முறை வந்த போல குழந்தையா வரப்போதில்ல, ராஜாதி ராஜாவா வரப்போகிறார், அரசால போகிறவரா வரப்போகிறார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவரா வரப்போகிறார். அந்த ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்கு நீங்கள் நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். அந்த மகிமை,
அந்த மகிமையின் ராஜா வரப்போகிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா வரப்போகிறார். ஆமென். அகில உலகத்தை அரசாள போகிற ராஜா வரப்போகிறார். அவருக்காக நம்ம காத்திருக்கணும். ஆமென். அவர் வருகைக்காய், அவரை எப்போது வருவீரையா என்று சொல்லி அவர் வருகைக்காய் காத்திருக்கிற மணவாட்டியை போல மணவாட்டி சபையாகி நாம மணவாளனுக்காய் காத்திருக்க வேண்டும். மணவாளன் வருவார் என்று மணவாட்டி காத்திருக்குது போல சபையாய் நாம காத்திருக்கணும். காத்திருக்குது போல நாம நம்ம காத்திருக்கிறவளாய், பயிரிடுகிறவன் நிலத்தை விதைச்சிட்டு அவன் அறுவடைக்காய் காத்திருக்குது போல, முன்மாறி பின்மாறிக்காய் அவன் காத்திருக்குது போல நம் கத்தருக்காய் காத்திருக்கணும். அவர் வரப்போகிறார். இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார். நம்முடைய கிரியெல்லாம் முடிச்சு ஆண்டவருக்காய் காத்திருக்கணும். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது. மணவாளனே, எனது மணவாளனே, உங்களுக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு தேவ சமூகத்தில் அவருக்காய் காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் காத்திருக்க தெரியுமா? அவர் வரப்போகிறார். அவருக்காக காத்திருக்கிற மணவாட்டியாய் நாம பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு, நீதியின் வஸ்திரங்களை சால்வை உடுத்தி கொண்டு கர்த்தருக்காய் காத்திருக்கணும். ஆமென். நம்ம எல்லா தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். மகளே, அவருக்காய் காத்திருக்கிற உன்னை, மகனே, அவருக்கு காத்திருக்கிற உன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீ அவருக்கு காத்திருப்பாயானால் கர்த்தருடைய பிரியம் உண்மையில் இருக்கிறது. கர்த்தருக்காய் காத்திரு. திடமனதாயிருந்து கர்த்தருக்காய் காத்திரு. நீ காத்திருக்கும் போது அவர் பிரசன்னம் உன்னை நிரப்பும். நீ கர்த்தர் காத்திருக்கும் போது ஒரு புது பலன் உனக்கு கொடுப்பார். நீ கர்த்தர் காத்திருக்கும் போது வாக்குகளை கொடுப்பாரு. அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க செய்வாரு. நீ கர்த்தர் காத்திருக்கும் போது வல்லமை, நீ கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது மகிமை, நீ கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது அவர் வருகைக்காய் காத்திரு. ஆவல் கொண்டு காத்திரு. ஆயத்தமாய் காத்திரு. ப்ரிப்பரேஷன். 7வது ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாய், ஆயத்தமுள்ள கன்னிகையாய் அவருக்காய் காத்திரு. ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை எங்களோட பட்சமா இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்க கண்களை, எங்க இதயங்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய ஜனங்களை, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை நம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையின்படியே நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இவங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும், இவங்க எல்லா ஜபங்களுக்கும், இவங்க எல்லா விக்கினங்களுக்கும், வியாகுலங்களுக்கும், கண்ணீர்களுக்கும் இன்னைக்கு பதிலை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இணைந்து இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, செய்தியை கவனித்துக் கொண்டு ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு மேலும் வல்லமை கிருபை உண்டாகட்டும். இந்த வேலை யாரெல்லாம் தங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே நம்முடைய வல்லமையான பிரசன்னம் மகிமை ஒவ்வொருவரையும் மூடட்டப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவங்க இருதயங்களை, கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய மனக்கண்கள் திறப்பீராக. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, சத்தியத்துக்கு செவி சாய்க்கும்படி இதயங்களை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைப்படி ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இவங்க கைகளில் கொடுக்கிற எல்லா திறவுகளுக்காக, எல்லா சாவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கீஸ்க்காக ஸ்தோத்திரம் வைக்கிறோம். இந்த கீ வாசஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதித்து வல்லமையானவர்களை செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் இவ பெற்று அனுபவிப்பார்களாக. மகிமை, கிருபை, சுதந்திரம், ஐஸ்வர்யம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கடைசியாக நம்ம எல்லாரும்